வணக்கம் மக்களே, வணக்கம். 3 நாள் இடுப்புடைய சிப்பிளி ஆடிக்கொண்டிருந்தது. அதாவது எங்களுக்கு இப்படி இடுப்புடைஞ்சன்ற ஒரு தகவல் வந்து ஓமந்தையில் 3 நாளாக தேடி ஓமந்தையில் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் வந்து நாங்கள் காணியே எல்லாரும் டைம் எங்களுக்காக பாவிக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்சது இல்லைக்கா, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஆட்டோ முடிய 7:30க்கான கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ சிப்பிளி ஆட்டம். நிச்சயம் வாகனத்துல திருப்பி அடிபட்டு செத்துட்டு இடுப்பு ஏற்கனவே இடுப்பு கீழே இயலாது, சாப்பாடு இல்லை, முழு எலும்பும் தெரியுது. அந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். என்ன செய்கிறது, ஒரே டிப்ரெஷன். என்னடா என்னென்ன இந்த நாயை காப்பாற்றுறது. அப்போ இன்றைக்கு முடிய நர்ஸ் ஒரு ஆள் அடிச்சு இருக்கிறார். அப்படியே உடனே நாயை இன்றைக்கு எடுத்து அவருக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் கிளினிக் கொண்டு போயில அவரை வந்து ஷெல்டரில் வந்து தற்போதைய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆளுக்கு உணவு என்ன தேவை, சாப்பாடு இப்போ அது கொடுத்துருக்கு. தெளி பவுடர் போட்டு ஸ்ப்ரே அடிச்சு முகம் எல்லாம் இல்லை, பின்பக்கம் எல்லாம் சரியாக தேஞ்சு போய் எலும்பு தெரியுது. அப்போ அறைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி வந்து சேஃபாக இப்போ நிம்மதியான ஒரு சாப்பாடும் நிம்மதியான ஒரு நித்திரையும் நடக்கணும். இனி நாளைக்கு தான் தெரியும் டாக்டர்கிட்ட கொண்டு போய், நாளைக்கா நாளண்டைக்கு டாக்டர் வருவேன் நினைக்கிறேன். அவரை கொண்டு போயிட்டு அவர் இனி அதை பார்த்து அவர் வந்து அதை பார்த்து என்னென்ன செய்யணுன்றது செஞ்சாதான். ஆனால் இடுப்பு 2 காலம் செய்யலாம். அது சில்லு வேணும்னா பூட்டலாம். சில்லு பூட்டுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வசதி இல்லை. தற்போதைக்கு டைல்ஸ் உள்ள ரூமில் விட்டுருக்குறோம். அது வலிக்கு திரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உறைஞ்சிப்படாமல். ஃபுல் பிஸி இன்றைக்கு. அதே போல் இன்னொரு குட்டி குளுமாட்டு சந்தியில் 3 மாத குட்டி இருக்கும், அடித்து போட்டாங்க. அது சாப்பாடு தண்ணி இருந்துச்சோ இல்லையோ தெரியல. அங்கே உள்ள ஒரு அண்ணன் எனக்கு ஃபோனில் மெசேஜ் அனுப்பி அதையும் இன்றைக்கு டேக் ஓவர் பண்ணி கிளினிக் அனுப்பி, ஏன்னா அது வார வழியில் கிளினிக் டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டோம். அது 2 காலம் மேலாது. ஸோ இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேனென்றால், நீங்கள் வாகனங்களை மிக மிக அவதானமாக ஓடுங்கள். சரியா? நீங்கள் 80 லட்சம் கொடுத்தாலும் சரி, 1 கோடி கொடுத்து வாகனம் எடுத்தாலும் சரி, 2 கோடி கொடுத்தாலும் சரி, அது உங்களோட உயிருக்கும் ஆபத்து. நேற்றிலிருந்து வவுனியாவில் ஒரே ஆக்சிடென்ட். தாண்டிக்குளம் என்ன ஒரு இடம், இன்னொரு இடத்துல ஓமந்தைக்கு அங்காலே இன்னும் கனாயரங்குளம், அது அங்கே இங்கேன்னு தெரியும், அங்கே ஆக்சிடென்ட். எத்தனை உயிர் போயிட்டுது நேற்றும் இன்றைக்கும். ஸோ வாகனங்களை மெதுவாக ஓடுங்க. இப்போ இப்படி தான் அடிபட்டு செத்தா பிரச்சனை இல்லை, செத்துட்டுது முடிஞ்சுது, அதில் விதி முடிஞ்சுன்னுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடுப்புக்கு கீழே ஏலாமல் என்ன பாடுபடுங்கள். அது அந்த குட்டி நாயுடைய வீடியோ நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து ஓமந்தையில் அடிபட்டு அந்த இடுப்புக்கு கீழே ஏலாத எலும்பும் தோலுமா உள்ள அந்த ஜீவனை காட்டுறேன். கை நிகம் எல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவு எங்களால் என்ன உங்களுடைய திங்கிங், அதாவது நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எங்களால் நாயை பார்க்கலாது. எங்களால் எப்படி பார்க்கலுமோ அப்படித்தான் தற்போதைக்கு நாங்கள் பார்க்கலும். விளங்குதா? ரோட்டில் இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக நாங்கள் இங்கே வச்சு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பார்ப்போம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு எங்களால் இயலாது. அப்படி செய்யணும்னா நீங்கள் எங்களுக்கு வந்து அதுக்குரிய வசதிகள் செஞ்சு தந்தால் தான் செய்யலும். ஸோ வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆள் வந்து சேஃப் எடுத்தாச்சு, நிம்மதியாக இருக்குது. இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்த்து எங்களுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்கும் நன்றி.